Hello students, good morning. 11th commerce public examsல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், எது எதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் மிஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ஷனாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். திரும்ப ஒரே விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நான் கொடுக்குற கொஷின்ஸ்லாம் வந்து உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸுமே வந்து அது எல்லாமே வருது படிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் உங்களோட மார்க்ஸ் வந்து எனக்கு இன்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணலை. ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் நீங்கள் காமர்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களோட டார்கெட் ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் என்ன மார்க்ஸ் டார்கெட்டாக இருக்குது, இது எல்லாமே எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக டைம் ஒதுக்கி வீடியோ போடுறோம், ஆனால் ஒரு பெரிய மன வருத்தம், யாருமே வந்து வீடியோவுக்கு லைக் கொடுக்க மாட்டேறீங்க. நிறைய பிள்ளைங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். போட்ட வீடியோவே பிஸ்னஸ் மேக்ஸ் போட சொல்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் போட சொல்கிறீங்க, நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வீடியோ கண்டிப்பாக போடுறேன். மேக்ஸிமம் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ போட்ட வீடியோவே வந்து திரும்ப போட சொல்கிறீங்க, பிடிஎஃப் வேணும்னு சொல்கிறீங்க. பிடிஎஃபை நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்லையே இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஆர்ட்ஸ் குரூப்புன்னு இருக்க லிங்க்கை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல் டிஸ்ட்ரிக்டோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்லலாம் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. நான் எத்தனை பேருக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண மாட்டேன்னா நம்பர் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியல, வீடியோவே போட முடியல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நான் வந்து நம்பரை பிளாக் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் பிடிஎஃப்பும் எல்லாமே உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சொன்னது புரியுதுங்களா? ஸ்டடி மெட்டீரியல் இன்க்ளூடிங். அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் படிக்கணுமா, ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணுமா, இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. முதல் நீங்கள் தெளிவாயிடுங்க. ரிவிஷன் எக்ஸாம்னா என்ன? பப்ளிக்கில் நம்ம மார்க் எடுக்கணும், அதுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரிவிஷன் அப்படின்றது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டை படித்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் படித்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நான் வந்து அப்போ எதுக்கு நீங்கள் தனியாக இதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஆஃப் இயர்லிக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆஃப் இயர்லிக்கு கொடுத்ததே வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறதும் பப்ளிக் கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ திரும்ப பப்ளிக்குன்னு கொடுக்குறதும் பப்ளிக்காக தான். ஓகே, ஸோ பப்ளிக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே வந்து ஒரு மொத்தமாக ஒரு 40லேருந்து 50 கொஷின் கொடுத்து இது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா என்னால் வாக்குறுதி கொடுத்து வீடியோவை போட முடியாது. ஃபர்ஸ்ட் ரிவிஷனாக இருந்தாலும் சரி, ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, எல்லா வீடியோவிலும் போடுற கொஷின்ஸை படிங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள், போதும், இதுக்கு மேலே டைம் கிடையாது. ஸோ நான் கொடுக்குற கொஷின்ஸ்லாம் படிங்க. ஏன் நான் கொடுக்குறத படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் 2 மார்க்ஸில் மிஸ் ஆயிருக்கு, 3 மார்க்ஸில் எது மிஸ் ஆயிருக்கு, 5 மார்க்ஸில் எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு, பிள்ளைங்க எதெல்லாம் படித்தாக்கா சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் 2025 பப்ளிக்கில் டஃப்பாக கேட்டுட்டாங்க, அப்போ அந்த இடத்துல அவங்க எப்படி வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும், இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஏனோ தானோன்ட்டு வீடியோலாம் போடுறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கொடுக்குற கொஷின்ஸை எல்லாமே படிங்க. இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். இது கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, 11th காமர்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டாப் மோஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ் முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஏ ஆர் பின்னு கொடுத்துட்றாங்க, சாய்ஸில் தான், சரிங்களா? ஆனால் இந்த வீடியோவில் நான் கொடுக்குற கொஷின்ஸை நீங்கள் சாய்ஸில் படிக்கக்கூடாது, எல்லாமே படிங்க. கண்டிப்பாக பப்ளிக்கில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் கண்டிப்பாக எடுக்கணும். எப்படி? கண்டிப்பாக எடுக்கணும். 12th அதே மாதிரி எடுக்கணும், சரிங்களா? யாரெல்லாம் வந்து நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து 12th சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணுறோம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ்.
What are the contents of Memorandum of Association any 5? Point out the objectives of WTO. Explain the advantages of warehousing. Mudra Bank. Different types of transport. Way of discharge of contract. Different types of foreign trade. Principle of insurance. Direct taxes and indirect taxes. Distinguish between. Different key element of business ethics. What are the types of cooperative society? Briefly explain the coastal trade in ancient Tamil Nadu. Classification of social responsibility. Business with petition and employment. Write the procedure for registration of a firm. Contents of articles of association. Principles of cooperative. Advantages of MNCs. Various types of banks based on the functions. Features of government company. Various types of insurance. Advantages of franchising. Objectives of business. Foreign currency convertible bonds. Objectives of SSGs. 27 கொஷின் கொடுத்துருக்கேன். இதில் எங்கெல்லாம் எனி ஃபைன் இருக்கோ அந்த 5 பாயிண்ட்ஸ் ரெடி ஆகிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த 27 கொஸ்டின்ஸில் யாருக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷின்ஸ் கண்டிப்பாக தெரியும், பொய் சொல்லாமல் உண்மையாக, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பொய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எத்தனை தெரியும்? நேர்மையாக எனக்கு 5 தான் தெரியும்னாலும் 5ன்னு மென்ஷன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இந்த 27 கொஷின்ஸில் யாருக்கெல்லாம் எத்தனை தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 27 கொஷின்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதாவது ப்ரீவியஸ் இயரில் வந்தது மட்டும் நான் கொடுக்கல, 2025ல பப்ளிக்கில் கேட்க சான்சஸ் இருக்க கொஷின்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க, சரிங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் 27 கொஸ்டின் முடிச்சிங்களோ, நீங்கள் என்னைக்கு முடிக்கிறீங்களோ அன்னைக்கு நான் என்ன வீடியோ போடுறோனோ அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணோம், 27 டீட்டெயிலும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அழகாக முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். 3 மார்க்ஸில் பார்த்துருவோமா? Explain the classification of business. Foreign currency convertible bonds. E-banking. Multiple shops. Concept of business ethics. Unlimited liability. Types of cases the court may order injunction. Features of entrepot trade. Meant by wordable contract. 3 famous multinational companies in India. Chartered company. Give 2 examples. Housing cooperatives. NEFT. Crop insurance. Entrepot trade. 4 example of post office savings schemes. 3 disadvantages of FDI. Characteristics of supermarket. What is mean by meat receipt? அதுக்கு அடுத்தது இது ஒரு ப்ராப்ளம்ஸ். India's exports are estimated at 36. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 23 மார்க் கொஷின்ஸில் யாருக்கெல்லாம் எத்தனை தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 மார்க் கொஷின்ஸில் தெரியாத கொஷின்ஸை இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள். டோட்டலாக பாருங்கள் 21 மார்க்ஸ். ஸோ 90ல் நம்ம வந்து 21 மார்க்ஸை வந்து அழகாக அதாவது சாய்ஸில் எடுத்து எழுதும் பொழுது கண்டிப்பாக ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ 35க்கு 35 5 மார்க்ஸில் ஸ்கோர் பண்ணணும், 21க்கு 21 3 மார்க்ஸில் ஸ்கோர் பண்ணணும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் எனக்கு சென்டம் அச்சீவ் பண்ண போகிறீங்க, அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட நான் சொல்கிறது 100க்கு கன்வெர்ட் பண்ணி உடனே 90 தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? சரி, 100க்கு எனக்கு 90+ எடுங்கப்பா. யாரெல்லாம் 90+ எடுக்கிறீங்களோ எனக்கு இதே வீடியோ, வேறு வீடியோவில் சொல்லக்கூடாது, இதே வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் 90+ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க முடியும். ஏன்னா ட்ரை பண்ணணும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொங்கிங்களா தூங்க மூஞ்சிங்களா இருக்கக்கூடாது. நல்லா காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அழகாக டெய்லியும் ஒரு 5 கொஷின் 10 கொஷின் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை டிவைட் பண்ணி படிக்க பாருங்கள். அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ். வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம்? மீனிங் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். மீனிங் ஆஃப் சோஷியல் பவர். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் லா. மீன் பை இண்டென்ட். அடுத்தது ஷார்ட் நோட்ஸ் ஆர் டிபென்ச்சர். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். புரோக்கர். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த நெட் எஃபெக்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் அ country. Mean by business. Limited liability. Multinational company. Mobile banking. Franchise. Corporate governance. Previous year. What is mean by previous year? State the way of performing contract. List out the 5 heads of income. இதில் ஒரு 19 question. So 2 marksல ஒரு 19, 3 marksல ஒரு 20, 5 marksல ஒரு
27 கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ வெரி 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 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஆஃப் இயர்லியில் நான் கொடுத்தது இந்த கொஷின்ஸ். அடுத்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ஒரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னாவே சென்டம் மார்க்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சீங்கன்னா 100% ஸ்கோர் பண்ணலாம். வெறும் 20 கொஷின் 30 கொஷினை மட்டும் படிச்சுட்டு இது படிச்சாவே நான் சென்டம் எடுத்துடலாமா, இதை படிச்சா நான் 70 எடுத்துடலாமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அந்தந்த எக்ஸாமுக்கு ரிவிஷன் எது கொடுக்குறாங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போர்ஷனை ரெடி ஆகிட்டு பப்ளிக்கை நம்ம தயாராகணுன்றது தான் ரிவிஷன் எக்ஸாம் சொல்கிறது. ஸோ நான் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்கில் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்க கொஷின்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் படித்து ரெடி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து ஹாஃப் இயர்லியில் காமர்ஸில் எவ்வளோ மார்க்கு, இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் உங்களோட டார்கெட் என்ன அப்படின்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.